ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை கிச்சன். இப்போ வந்து நம்ம பனம்பழம் வந்து எப்படி சுட்டு அது எப்படி ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து பனம்பழம் வந்து நான் மரத்தில் விளைஞ்சிது, ஊரில் விளைஞ்சிது. அதை கொண்டு வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறதுக்காகவே நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி முழுசாக மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக விழுற பழத்தை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம சுட்டு சாப்பிடணும். ஏன்னா கீழே விழுந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அதில் வந்து வண்டு போகும். அதனால் நம்ம அது சாப்பிட்றதுக்கு தகுதியாக இருக்காது. அது கீழே விழுந்ததுமோ இல்லை மரத்துலேருந்து பறித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் நம்ம வந்து அதை சுட்டு சாப்பிட்ணும். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கலாம். நான் வந்து இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க இது மாதிரி அடுப்பில் வச்சு கறியெல்லாம் வச்சு சுடுவாங்க. நம்ம வந்து சிட்டியில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் இந்த மாதிரி ஸ்டாண்டை போட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த பழத்தை வைக்கிறோம். அந்த பழத்தை வந்து அந்த கேப் இருக்கு இல்லையா, மேலே அந்த இது அதை வந்து பிச்சு எடுக்காமல் அப்படியே வந்து தான் சுடணும். ஏன்னா அதை நம்ம எடுத்துகிட்டு சுடும்போது மேலெலாம் அது கருகிடும் இல்லையா, சுடும்போது அது கருகிடுச்சுன்னா ஒரு மாதிரி நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, பார்க்குறதுக்கு அந்த கருப்பாயிடும். அதனால் இதை அது தோலோடு அந்த அந்த இதோட கேப்போடு சுடும்போது நமக்கு அது நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் அந்த இதானாலும் ரொம்ப பாதிப்பு இருக்காது, கருப்பு ரொம்ப அதிகமாகாது. பாருங்கள், அது ரொம்ப வழுக்கும். அது ஒரு மாதிரி சூடாகி இது பண்ணும்போது கீழே விழுந்துற வெயிட் இல்லையா, அது பார்த்து இது மாதிரி உங்களுக்கு கையில் வந்து ஏதாவது நம்ம இந்த இதெல்லாம் பொரிப்போம் இல்லையா, அப்பளம் வத்தெல்லாம் பொரிப்போம், அதை வச்சு கூட நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பழத்தை திருப்பி இந்த மாதிரி வச்சு சுடணும். இது வாசனை கமகமகமன்ட்டு வரும். கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த பனம்பழத்தோட அருமை என்னன்னு தெரியும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க சுட்டு சாப்பிடும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை சிலருக்கு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இதை பற்றி. இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பனையோட வந்து நன்மைகள் வந்து நிறைய இருக்குது. பனநுங்கு, பனஞ்சாறு, பனங்கல், அதுக்கப்புறம் பனம்பழம். இதுக்கடுத்து இந்த பனம்பழத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பனங்கிழங்கு. நிறைய நன்மைகள் இந்த பனையில் நமக்கு கிடைக்குது. வந்து இந்த பழத்தை வந்து நம்ம சுடும்போதே கமகமன்னு ஒரு வாசனை வருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும், மணமாக இருக்கும். அப்படியே நமக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். இதை சுடும்போதே அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். இதை வந்து கிராமத்தில் சுட்டு சாப்பிட்டவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும். இதை வந்து சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வந்து நல்லா வந்து பள்ளம் தோண்டி மொத்தமாக அந்த கொட்டையெல்லாம் நல்லா காய வச்சு திரும்ப பதியம் போட்டு பண்ணாங்கன்னா பனங்கிழங்கு வந்துடும். பனையில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது பாருங்கள். இது சுட்டு சாப்பிட்டு இந்த கொட்டையை போட்டு நம்ம பனங்கிழங்கு எடுத்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இதிலே பனை வெல்லம் காய்ச்சுவோம், பனை வெல்லம் காய்ச்சி பனை வெல்லமாக்குவோம், பனங்கற்கண்டு. இந்த பனை மரம் கொடுத்த எல்லா நன்மைகளும் கொடுத்து முடிஞ்ச பிறகு கூட பனையோட மரத்தை வந்து கட் பண்ணி வீடு கட்டுவாங்க. அந்த ஓலையில் வந்து விசிறி செய்வாங்க, பாய் பின்னுவாங்க. எல்லாமே பனையோடது எதுவுமே உதவி இல்லாத பொருளே இல்லை. எல்லாமே மனுஷனுக்கு அவ்வளோ பனையில் அவ்வளோ ஹெல்ப்பு, அவ்வளோ உதவி, அவ்வளோ தேவையான பொருட்கள்லாம் நமக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது இதில். இது அவ்வளோ நல்லது. இப்போ குளிர்ச்சி கொடுக்க வேண்டியது. இதை வந்து தனியாக நம்ம பயிர் பண்ணிலாம் பண்ண முடியும். அது பாட்டுன்னு வளரும், அது பாட்டுன்னு இருக்கும். இது பாருங்கள், நல்லா சுட்டாச்சு. அதை சுட்டுட்டு அந்த கேப் வந்து நம்ம எடுக்கிறோம். அந்த மேலே இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த மேலே இருக்கிற என்ன சொல்கிறது, அந்த மூடி இருக்கும்ல, அதை எடுத்துட்டு அந்த காம்பு சொல்லுங்க இதெல்லாம் இருக்கும், அதை எடுத்துட்டு நம்ம பிரித்து ஒரு பனம்பழத்தில் 3 கொட்டை இருக்கும். அதை வந்து பிரித்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதை மாதிரி அனுபவம் யாருக்காவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கலை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த அனுபவம் யாருக்கு இருக்குதோன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி பண்ணி நீங்கள் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பாய்.